பெரம்பூரில் எப்படி என்னை தெரியும்னா நிறைய பேருக்கு கோவிட் டாக்டர், கோவிட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னுவாங்க. என்னோட கோவிட் டைமில் கிட்டத்தட்ட 1,20,000 பேருக்கு மேலே அந்த சைடில் அந்த ஏஜ் பர்சன் யாரும் கிளினிக் வச்சிருந்தே. ஸோ அதனால் நான் தான் கேவிடி ஹாஸ்பிட்டலில் கோவிட் இன்சார்ஜாக இருந்தேன். அதனால் அது ட்ரீட்மெண்ட் மெத்தடெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் பெரம்பூரில் பிபி ரோட்டில் கிளினிக் வச்சு 1,20,000க்கு மேலே நான் வந்து நிறைய பேர் ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணேன். அதுக்காக தமிழ்நாடு சார்பாக எனக்கு வந்து அந்த கோவிடை காத்த பெரம்பூர் தொகுதியினுடைய டாக்டர் மாதிரி எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அது மூலிமா எனக்கு தெரியும். மேம் வந்து எனக்கு மோர் தென் 30 இயர்ஸ்க்கு மேலே தெரியும். ஸோ ஜஸ்ட் என்னோட இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம நூலை பற்றியும் அவங்கள பற்றியும் கேட்கலாம். இப்போ என்னென்னா வந்து இப்போ என்னை பார்க்க வர பேஷண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபேமிலி டாக்டர், இவர் எங்கள் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எப்படி அவங்கள பார்ப்பேன்னா, அந்த ஃபேமிலி டாக்டரில் டாக்டர் தூக்கி உரமாக வச்சுருவேன். அவங்க எல்லாருமே என் ஃபேமிலி பேர் தான் பார்ப்பேன். அப்படி என் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான் அவங்க ராமலட்சுமி முருகன் அவர்கள். அவங்களுடைய நூலை வந்து வெளியிடுறதுக்கு அவங்கள வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஓட்டப்பந்தி ஒருத்தன் ஓடுறான்னாக்கா அவனோட வேகமாக பக்கத்தில் ஒருத்தர் கை கட்டிட்டு இருப்பான். அவன் கீழே ஓடுறப்ப அவனை கை கொடுத்து தூக்குவான். அவன் தாகம் எடுக்கிறப்ப அவனுக்கு தண்ணி கொடுப்பான். அவன் வந்து தவண்டு ஓடுறப்ப அவனை தட்டி கொடுப்பான் முதுகுல. இப்படி எல்லா விதத்துலையும் கூடயே நின்று அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஒரு கூடயே ஒருத்தர் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய பேர் தெரியாது. ஆனால் ஜெயிச்சு வந்தா மெடல் வாங்கிட்டு நிற்பான். ஆனால் இவங்க ஜெயிச்சு அங்கே மெடல் வாங்கி நிற்கிறதுக்கு இன்னைக்கு 4வது புக்கு மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் முடிச்சு 4வது புத்துக்குன்ற அந்த ஓட்டத்துல போயிட்டு ஜெயிச்சு நின்றுட்டாங்க. அந்த மெடலே வாங்குறாங்க. அவங்க கூட நின்று கை தட்டி அவங்க உற்சாகப்படுத்தின அவங்க கணவர் முருகன், அதை கண்டிப்பா நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்க மூலயமா அவங்க எனக்கு நல்லா தெரிய வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து மனுஷனை நம்பாத கதவை வச்சான், கதவை நம்பாத பூட்டை வச்சான், பூட்டையும் நம்பாத வெளியில ஒரு கேட்டை வச்சான், கேட்டையும் நம்பாத வாட்ச்மேனை வச்சான், அந்த வாட்ச்மேனையும் நம்பாத சிசிடிவி கேமரா வச்சான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில யாரு மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையே இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆனா நமக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையை தூண்டுற மாதிரியும் இந்த தமிழினுடைய வரலாறு வந்து அழிஞ்சுக்கிட்டே போகுது. அந்த நம்பிக்கையை தூண்டுற மாதிரியும் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. அதுல நான் பார்த்த சிறப்பான எழுத்தாளர், இப்போ நான் என் கூட பழகின எழுத்தாளர்கள் இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால நான் பார்த்த எழுத்தாளர் ராமலட்சுமி முருகன் அவர்கள். அவங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இந்த நான் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். 12 வரைக்குமே தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் வெளிநாட்டில் போய் படித்தேன். என் கூட 28 பேர் படித்தாங்க. அதில் நிறைய பேர் திரும்பி வந்துட்டாங்க. மொத்தமாக 2 பேர் தான் அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம் MD ஃபியூஷன். ஏன்னா அவ்வளோ தமிழ் வந்து அடுத்த லாங்குவேஜ் போகும்போது தமிழ் மீடியம் படிச்சது கஷ்டமா இருக்கும். ஆனால் எனக்கு வந்து தமிழ் தான் பிடிக்கும். எனக்கு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுமே இல்லை. எனக்கு வந்து தமிழ் தான் பிடிக்கும். எனக்கு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுமே இல்லை. நான் வந்து என் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் பேசணும். அவங்ககிட்ட தான் என்னால் கம்யூனிகேஷன் ஈஸியாக பண்ண முடியும். அவங்களோட தான் என்னால் பேசும்போது அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியும். நான் ஈஸியாக சொல்ல முடியும். அதனால தான் இங்கே வந்து எனக்கு வந்து தமிழ் பட்டு நம்பாது. எனக்கு டியூட்டி ஐசி டியூட்டி இருந்தாலும் நான் கேன்சல் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் மேடை தமிழ் மேடை அதுக்கு வாய்ப்பு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த தமிழ் உணர்வை வந்து அந்த வரலாறை மெயின்டைன் பண்ணுன்னா ஒரே ஒரு விஷயம் தான், எழுத்தும் புத்தகம் தான். அந்த வரலாற்றை வந்து காப்பாற்றிக்கிட்டே வரணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இது 4வது புத்தகம், 5வது புத்தகம், 6வது புத்தகம் போயிட்டே இருக்கும். ஒரு புத்தகத்தையும் நான் வந்து வாங்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. இப்போ தேடல் புத்தகம் இது ஆக்சுவலி நான் 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் ஃபுல்லாக 96 பக்கம் இருக்கு. 96 பக்கத்தையுமே படிச்சுட்டாங்க 2 நாளில். ஏன்னா படித்தாதான் அதை பற்றி ஏதாவது என்னால் பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாகவே படித்தேன். இப்போ மற்ற புத்தகம் என்னன்னாக்கா, ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும், அப்படியே அந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். ஏதோ ஒரு காட்டுக்கு போனா ராஜா இருந்தாரு, ராணியை பார்த்தாங்க, வேட்டையாடின, அப்படியே போயிட்டு அப்படியே அந்த கதை போயிட்டு அப்படி முடிஞ்சு பிடிச்சிங்களா 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க, குழந்தை வந்தது, அவங்க நாட்டு காசு, இப்படி ஒரு கதை வரும். ஆனா இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துலயுமே ஒரு 5 ஸ்டோரி இருக்கும். அதை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு இந்த புத்தகத்தை எடுத்து ஒரு படம் எடுக்கணும், 5 படம் எடுக்கலாம். நாடகம் எடுக்கணும், ஒரு 1000 எபிசோட் நாடகம் எடுக்கலாம். இல்ல பட்டிமன்றம் வைக்கணும், ஒரு 50 பட்டிமன்றம். அந்த அளவுக்கு உள்ள மேட்ரு இருக்கு. இது நான் படிக்காத இதை சொல்ல முடியாது. நான் படிக்கும்போது சரி நம்ம ஏதாச்சும் மெடிக்கலா ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தாக்க அதையும் இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. சரி வயசானவங்க ஏதாவது கருத்து சொல்லலாம்னு பார்த்தா அதையும் இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. சரி குழந்தை ஏதாவது வளர்க்கலாம்னு பார்த்தா அதையும் சொல்லி, இப்படி பல தேடல்கள். தேடல் புக் வந்து இந்த பேருக்கு வந்து கரெக்டா இருக்கு அப்படின்றது நீங்க அதை படிக்கும்போது தெரியும். எனக்கு ஒரு தேடலுக்கும் அந்த விடை இருக்கு. அது சார் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 தேடலுக்கு விடை இருக்கு. ஒரு லைன்லுமே ஒரு கருத்து இருக்கு. அது இது யாருன்னா சமுதாயத்தை உண்மையாலுமே விரும்பி படிக்கிறவங்கள மீன்ஸ் நம்ம வந்து சமுதாயத்துக்காக நம்ம இருக்கோம், இதுல எந்த நாட்டுல எந்த தப்பு நடந்தக்கூடாது, பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாக்கணும், இப்படி எல்லாம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த புத்தகம் பிடிக்கும். இந்த புத்தகத்தை திருவப்படுத்துறதுக்காக பேசல. நான் முழுசா படிச்ச புத்தகத்துல இதுதான் ஃபர்ஸ்ட். மற்றதெல்லாம் படிப்பேன் பாதிப்பும். ஆனா என் டைம் சூழ்நிலை, எனக்கு ஒர்க்கு, அதுக்கு நல்ல ஃபுல்லா படிக்க முடியாது. இதை பத்தி பேசுறத ஃபுல்லா படிச்சேன், ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் வரைக்கும். அவ்வளவு வந்து மேட்டர் இருக்கு இதுல. ஸோ அதுல ஒரு சில அந்த தேடலை பத்தி மட்டும் சொல்லணும். நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேம் வந்து நான் சொல்றேன். இந்த விவசாயி ஒரு எம்ஜிஆர் படம் ஒன்று இருக்கும், முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்க. அதுல ஒரு பாட்டு ஒன்று வரும்,
என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏற்ற வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டுக்கு, இப்படின்னு ஒரு 4 லைன் வரும். அந்த லைன் இந்த புக்கை வச்சு பாருங்க. என்ன கருத்து இல்லை இந்த புத்தகத்தில், ஏன் கண்ணால் தேட வேண்டும் மற்றவற்றில், ஒழுங்காய் படித்து பாரு இப்பதிப்பில், உயரும் முன்மதிப்பு நம் நாட்டில். அவ்வளோ இருக்கு. நீங்க சொல்லும் போது ஈஸியா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து கருத்து சொல்றது பிடிக்கும், கருத்தை கேட்கறது பிடிக்கும். சின்ன வயசு பிள்ளையா இருந்தாலும் அது ஏதோ ஒன்று சொல்லும். நம்ம இப்ப கம்ப்ளைண்ட்ஸ் என்கிட்ட பேஷன்ஸ் வரும்போது குட்டி பிள்ளை தான் அதெல்லாம் பேசிட்டே இருக்கம்மா, நீ பேசாத, உங்களுக்கு ஜுரம் தானம்மா, இரும்பு தானம்மா, அப்படி சொல்லக்கூடாது. அது ஏதோ சொல்லும். ஏதோ சொல்லும் போது நமக்கு டக்குனு ஒரு க்ளூ கிடைக்கும். அது நமக்கு அறிவை தூண்டி விடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யாரோ நம்ம நினைக்க மாட்டோம், திடீர்னு வரும், அது நம்மளை வந்து ஒரு வேற மாதிரி மாற்றி விடும். இந்த 2 நாள் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் எவ்வளவு அமைதியா மாறினு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் அவ்வளவு கோவப்படுவேன். எங்க அம்மா வந்து செந்தூர் வச்சு குறையாத போவோம், என் ஒய்ஃபு சத்தியம் வாங்கி குறையாத போவோம், என் டீச்சருங்கெல்லாம் அடிச்சு சொல்லி குறையாத போவோம். இந்த புத்தகத்தை படிச்சோடனே குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கான மேட்ரு ஒரு பக்கத்துல 4 லைன் தான் இருக்கு. அது ஒரு 2 ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரியெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அப்படி உடனே செலுத்துறோம், அப்படி இருக்கும். இதுல என்ன தேடல் இருக்கு சும்மா எக்ஸாம்பிளா ஒரு அதுல இருக்க தேடல் மட்டும் சொல்றேன். அதுல என்ன சொல்ல வருது, இப்ப ஆன்மீக தேடல் பாத்தீங்கன்னா அன்புதான் கடவுள், உதவி செய்யற ஒவ்வொருத்தருமே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் லைன்ல எம்மதமும் சம்மதம் அப்படின்றதுக்கு அவங்க எல்லா மதத்தை பத்தியுமே குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மசூதியில வந்து அந்த இது மந்திரிப்பாங்க, அதை பத்தி ஒரு பக்கம் வந்துருக்கு. அதெல்லாம் அதை நீங்க ஜஸ்ட் இண்டெக்ஸ் சொல்றேன் நான் உங்களுக்கு. இதை நீங்க சொல்றதை கேட்கும் போது உங்களுக்கு அந்த புத்தகத்தை படிக்கின்ற தூண்டும் உங்களுக்கு. குழந்தை தேடல், குழந்தை வந்து எப்படி வளர்க்கணும், ஏன் வந்து ஒரு குழந்தை மட்டும் போதாது, ஏன் 2வது குழந்தை ஒருத்தர் பெற்றுக்கணும், கூட்டு குடும்பம்னா என்ன, தனி குடும்பம்னா என்ன, ஏன் தனியா போயிடலாம். 5 வயசுல இருக்க குழந்தைங்க வந்து டிப்ரெஷன்ல வருது. அது இந்த போனை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க, போனே இருக்க கை மட்டும் ஊத்திட்டே இருப்பாங்க. எந்த கிளினிக் வர பேஷண்ட் அம்மா ஒன்று பேசிட்டு இருப்பாங்க, அப்பா ஒன்று, ஆனா அந்த குழந்தை வந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே போன் அடிக்ஷன். அந்த போன் அடிக்ஷன் இதுக்குள்ள கொண்டு வராங்க. எப்படி போன் அடிக்ஷன் வெளியே வரணும், பழைய விளையாட்டு என்னது, அந்த பரமபதம், பல்லாங்குழி, சைக்கிள் டயர் வச்சு ஓட்டுறது, நொண்டி அடிக்கி, எல்லா பழைய விளையாட்டையும் உள்ள கொண்டு வந்து அந்த குழந்தை அடிக்டா இருக்காங்க அப்படின்னு மட்டும் அந்த குற்றம் சொல்லாத, எப்படி இருந்தா அடிக்ட் ஆகாது, நீ அப்பா அம்மா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு இதை சொல்றாங்க. ஸோ ஒரு கேள்வி, அதுக்குரிய ஆன்சர். இது எப்படின்னா நீங்க புக்கம் படிக்கும்போது தெரியும். இது ஒரு வாசகத்திலே போகுது, 2 பேர் இருப்பாங்க. அந்த மேம் சொன்ன மாதிரி ஒரே 2 பேர் தான் போகும். பீச் பக்கம் போவாங்க, வாசகர் 2 ஃப்ரெண்டு மாரி அப்படியே கேஷுவலா பேசிட்டே போவாங்க. அடுத்து என்ன அதுல இது எல்லா விஷயங்களும் பேசிட்டே வருவாங்க. உறவை தேடும் போது தாத்தா பாட்டியை கூட இருக்கணும், தாத்தா பாட்டியை ஆசிரமத்தில் விடக்கூடாது, தாத்தா அதுக்கு ஒரு சரியான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். அது நீங்க நான் எல்லாமே சொல்லுவேன். ஏன்னா ஃபுல்லா நான் படிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. நான் என்ன பேசவிட்டேன், தமிழ்ல பேசலாம் பேசிட்டே இருக்கேன், இங்கிலீஷ் தான் தருமாறும், தமிழ் விட்டா எழுதிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஒரு அப்பா வந்து நல்ல ஸ்டோரி நீங்க படிக்கலாம். ஒரு தத்தை எடுப்பாங்க, அந்த இடத்துல இந்த அப்பா போய் விட போவாங்க, திருப்பி அங்க போய் விட போகும்போது இவங்களும் அந்த குழந்தை கேட்பாங்க. கட்சியில பார்த்தா அந்த குழந்தையே அங்கிருந்து தத்தை எடுத்துப்பாங்க. அந்த இடத்துல இந்த அப்பா போய் விட போவார். அப்படியே அதை பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலைஞ்சிடும். அந்த உண்மையான தமிழ் பெற்ற அந்த பாசத்துல நான் கிராமத்திலிருந்து வந்தாலும் அந்த பாசம் அதிகம். ஸோ அது அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்க்கறவங்க அதை படிக்கும் போதே அப்படி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். திருமண தேடல்னா இப்ப பெண் என்னென்ன டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க, அந்த ஆண் வீட்டுல எவ்வளவு பாவம், பெண்ணு கூப்பிடும் போதே நீங்க தனி வீட்டுல வந்துடணும், நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்களா, இந்த இடத்துல வரணும், 1 லட்சம் ரூபாய் சம்பளம், இது எல்லாமே நான் சொல்லல, இது எல்லாமே அந்த புக்ல இருக்கு. நீங்க என்னென்னலாம் இந்த மைண்ட்ல திங்க் பண்றீங்க எல்லாமே அந்த புக்ல இருக்கும். அதுக்கு சமூக அக்கறையினால தேடுறது. இந்த கடற்கரையில இந்த போலி காலத்தில் உட்காந்துருக்காங்க, அவங்க ஒரு கிளி கிழிச்சிருப்பாங்க, ஒரு 4 லைன் இருக்கும். அது நீங்க படிக்கும்போது உங்களுக்கே எடுத்து சாத்தம் போல இருக்கும், அவ்வளோ ஒரு கிளி கிழிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஏமாந்த பெண், வயிற்றுல வந்து பிள்ளையோட வச்சுட்டு அப்புறம் இப்ப அப்படிதான் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி அந்த பாட்டி ஆரம்பிச்சு நிறைய பாட்டு வருது, நிறைய பாட்டு, நிறைய கவிதை, நிறைய ஸ்டோரி. வயிற்றுல பிள்ளை வச்சுட்டா நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அந்த வலி எவ்வளவு இருக்கும். இது எப்படிதான் உணர்ந்தானே தெரியல. எனக்கு 2 வருஷமா தெரியும், வருவாங்க 10 நிமிஷம் பேசுவாங்க, எப்படிதான் இவ்வளவு மேட்டர் தெரியும் தெரியல. அந்த அப்பா அம்மா எப்படி அழுதுருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க, அந்த வலி அங்க இருக்கும். அந்த மாதிரி சாமானிய தேடல். சாமானிய தேடல் அந்த பீச்ல பூக்காரங்க எப்படி பூ விற்பாங்க, ஒரு ஆட்டையும் எப்படி புதுசா லவர்ஸ் வந்தாக்கா ஜட்ஜமா அந்த பூ 200 ரூபாய் நான் எதுவுமே பேச மாட்டேன். ஏன்னா புது லவர் பேசினா ஏதாவது சொல்லிட்டு இந்த 200 ரூபாய் வாங்கிட்டேன். கொஞ்சம் பழைய பீஸா இருக்கும், அவங்க கிட்ட போய் இது 100 ரூபாய் தானே, அங்க நீங்க 200 ரூபாய்க்கு பேர பேசுவோம். அப்ப அவங்ககிட்ட இல்லைங்க 100 ரூபாய் தாங்க வச்சுக்கோங்க. அப்ப ஆளை பார்த்து கேமா இருக்கு, அந்த மாதிரி புதுசா இருக்கணும். மீன் பிடிக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க புதுசா இருக்கணும். அது எப்படின்னா மிச்சம் வலையை போட்டு நிறைய பேர் மாஞ்சி குடிப்பான். சில பேர் இந்த பழைய கல் என்ன பண்ணா ஒரு பாலா பிளாஸ்டிக் பால் இருக்கும், அதை போடுவாங்க, போட்டு அந்த பிளாஸ்டிக் பாலா நெருங்கிட்டே இருக்கும். இவங்க போய் உட்காந்துக்குவாங்க கரையில. அந்த பிளாஸ்டிக் பாலா நல்லா மூவ் பண்ணும்போது ஓகே நல்லா பெரிய மீன் நிறைய மீன் மாட்டின்னு சொல்லிட்டு இந்த வலையை போட்டு மீன் கொடுப்பான். ஸோ அந்த புதுசா இருக்கணும், அதையும் சொல்லியிருப்பாங்க. பசி தேவை, கிடைச்சதெல்லாம் சாப்பிடணும். இது எல்லாமே அந்த புக்ல இருக்குதான். நானா பேசுறேன், என்னைய பத்தி பேசுறேன்.
எனக்கு என்னன்னா அந்த புக்கு அது ஏன் இவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்றதுனால நான் உட்காந்து நேற்று நைட் 2 மணி நேரம் எழுதிட்டு இருக்கேன் அந்த இண்டெக்ஸ் இண்டெக்ஸா. ஸோ அது என்ன சொல்றாங்கன்னாக்கா கிடைச்சதெல்லாம் சாப்பிடாதீங்க. நான் சொல்ல வேண்டிய டயட் அவங்க சொல்றாங்க. சுகர் டயட்னா என்ன, ஏன் ஒபிசிட்டி வருது, ஏன் அப்செட் ஸ்லிப்பர்னியா வருது, ஏன் ஆஸ்மா வருது, இது எல்லாமே இது இருக்கு. ஒரு பெரிய டாக்டர் அவருடைய எழுத்தாளராகிட்டாங்க. ஸோ ரெண்டுமே அவங்க ட்ரை பண்ணுவோம். கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் நம்பிக்கை பேர் கொண்டு வரும். அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, அண்ணன் நம்பிக்கை அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். உதவி தேடல் இந்த கோவிட் டைம்ல ஃப்ளட் டைம்ல எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் மக்கள் போயிட்டு அதை ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதும் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. காம பசி தேடல் இதை வந்து ஒரு பக்கம் தான் எழுதியிருப்பாங்க. அவங்க எவ்வளவு ஒரு கோபம், ஒரு வெறி, அந்த அந்த சிறுமி அந்த பலாத்காரம் அதை பார்க்கும்போது அவங்க எவ்வளவு கேள்விப்படுறது, எவ்வளவு ஒரு வெறி கோபம் வருன்றது அதை ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க. கேட்ட இடத்துல வெட்டி சாய்க்கணும் அவனை. இந்த லைன் அது வரும், அந்த புத்தகம் படிக்கும்போது தெரியும். கண்டனமா வெட்டணும். அப்பனா எவ்வளவு ஒரு கோபம் இருக்கும். அப்பனா இதெல்லாம் உண்மையாலுமே அந்த சமுதாயத்து மேல அக்கறை இருக்கும். சும்மா நியூஸ்ல கேட்டோம், நியூஸ் பேப்பர்ல படிச்சோம் அப்படின்னா இது வராது. எனக்கு இருக்கு அந்த உணர்வு. அதனால தான் நான் ஆக்சுவலி எனக்கு ஆஸ்திரேலியாவில் சான்ஸ் கிடைச்சோம்னா தமிழ்நாட்டுக்கு வந்த ரீசன் தான். நான் என்னால் பல லட்சம் சம்பாதிச்சிருக்கலாம். எனக்கு என் மக்களை பார்க்கணும், எனக்கு என் நாடு முக்கியம், என் தமிழ் மக்கள் முக்கியம். நான் அவங்க பேசினா எனக்கு புரியும், நான் பேசினா அவனுக்கு புரியும். நான் போய் எங்கேயே போய் 10 லட்சம் வாங்கிட்டு அவனுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. நான் காசு அது எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு வந்து அதுதான் அந்த உணர்வு தான் வந்து இங்க வர வச்சுட்டு அந்த உணர்வு தான் அவங்க எழுத வச்சு. ஸோ இது எல்லாம் தாண்டி ஒரு தாயின் தேடல். ஆக்சுவலி அவங்க ஏற்கனவே ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அதில் ரொம்ப டீட்டெயில் எழுதியிருப்பாங்க. இதில் அவங்க ஒரு லைன் மட்டும் சொல்லியிருப்பாங்க. உதிரத்தை பாலாக்கி உன்னை சொல்லிக் கொடுத்தவரே, உன்னை விட வசந்த சாமி இந்த உலகத்திலே இல்லையம்மா. பட்டினியா நீ கிடந்தாலும் பசிக்காக நான் எழுதா பாலதனை சுரந்தவரே. இது அது ஆக்சுவலி அதை ஃபீல் பண்ணா அவங்களுக்கு தெரியும். அந்த வழி அது சாப்பாடே இருக்காது அம்மாவுக்கு. ஆனால் குழந்தை இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து பால் கொடுக்குற அளவுக்கு அவங்க ரெடி ஆகிடுவாங்க. ரெடி ஆகும் போது அந்த ஹார்மோன் செக்ரேஷன் வரும். ஹார்மோன் செக்ரேஷன் வந்தாலே மில்க் சுரக்கும். ஆனால் அவங்களுக்கு மயக்கமாக இருக்கிற டைம்ல அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அதெல்லாம் இது எல்லாமே அதில் இருக்கிற எழுத்துக்கள். ஸோ இறுதியாக சொல்றேன்னா, சமுதாய அக்கறையுடன் நாட்டை வந்து பிடிக்கிறவங்களுக்கும் உங்க வீட்டை பிடிக்கிறவங்களுக்கும் உங்களையே உங்களுக்கு பிடிக்குதுனாக்கா கண்டிப்பா அந்த புத்தகம் பிடிக்கும். நீங்க ஒரு தடவை வாங்கி நீங்க சும்மா படிக்கணும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் புத்தகம் நீங்க இந்த மாதிரி புத்தகம் இனிமேல் நிறைய படிக்க தூண்டி விட்டுருக்காங்க அவங்க. இப்போ இது வாங்கினது ஆக்சுவலி எங்க ஹாஸ்பிட்டல் ஓனருக்கு தான் அன்றைக்கி வாங்கியிருக்கேன். அவருக்கு அவர் சப் ஓனருக்கு அவங்களும் ரொம்ப தமிழ் பண்றாங்க. செந்தமிழ் பாருன்னு சொல்லி கேவி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்கை படிக்கணும் தோணுறதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய புத்தகங்கள் எழுதுவோம். தேங்க்யூ.